அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாங்க. பொதுவாகவே துலாம் ராசிக்காரர்கள் எப்போதும் நீதி, நேர்மை, தர்மம் என ஒரு சரியான நிலையிலேயே இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய குணாதிசயம் கொண்டு இருப்பாங்க. எதுக்குமே அநியாயமாக எதற்குமே நிற்க மாட்டாங்க, துணை போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களை மனக்குறைகள் நீங்கக்கூடிய வாரம் அப்படின்னு இந்த அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு சொல்கிறாங்க. ராசி அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு 3 மற்றும் 6ஆம் அதிபதி குருவோடு பரிவர்த்தனை பெறுகிறார் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் வெற்றி நடை போடுவீங்க என்றும், மதிப்பும் மரியாதையும் உயரும் என்றும், உற்சாகத்தோடு செயல்படுவீங்க என்றும், பணத்திற்காக பிறரை அண்டி பிழைத்த நிலை மாறும் என்று கூட சொல்லலாம். இதுவரைக்கும் இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு குறைய போகுதுங்க. இப்படி நிறைய தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் 12 ராசியில் நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நம்ம இப்போது துலாம் ராசி பற்றி பார்த்துட்ருக்கோம். பணம் கொடுக்கல் வாங்கல் உங்களுக்கு சீராக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம். அடமான நகைகள், சொத்துக்களை மீட்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும். இனிமே தரக்கூடிய இடமாற்றங்கள் ஏற்படும். குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டாகும். பூர்வீகத்தை விட்டு வெளியேறிய சிலர் மீண்டும் சொந்த மண்ணில் குடியேறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அடிப்படை வசதி கண்டிப்பாக பெருகும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை துணை மூலமாக அதிர்ஷ்டம் உண்டாகும். இது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத தன வரவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உள்ளது. பொது காரியங்களில் ஆர்வம் உண்டாகும். சிலருக்கு மறுமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குது. நீங்கள் சுபகாரியங்கள் நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடு நீங்கள் அதிகமாக இந்த நேரத்தில் மேற்கொள்ளணும். குலதெய்வ அனுகிரகம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். யார்கிட்டையும் வீண் வம்போ வீண் வார்த்தைகளை பயன்படுத்துவதோ எதையுமே செய்யாமல் நிதானமாக செயல்பட வேண்டியது நல்லது. உடன் பணிபுரிபவர்களை அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. இது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை பூஜை செய்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. மன போராட்டம் அகலக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்கிறதால நீங்கள் பெருசாக எதுக்காவது பயந்துக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் இப்போது நீங்களே குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்காதீங்க. உச்சம் பெற்ற ராசி அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு எப்போவுமே துணையாக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். சகோதர சகோதரிகள் உங்களுடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருப்பாங்க. தொழிலில் நிலவிய சங்கடங்கள் கண்டிப்பாக விலகும். புதிய முயற்சிகளில் முழுமையான வெற்றிகள் கண்டிப்பாக உண்டாகும். வருமானம் அதிகரிக்கும். சுப செலவிற்காக கடன் பெற நேரிடலாம். பணிபுரியக்கூடிய இடத்துல சக ஊழியர்களிடம் ஏற்பட்ட மன சங்கடம் கண்டிப்பாக தீரும். திருமண முயற்சிகள் உங்களுக்கு சித்தியாகக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம். சிலர் எதிர்பாராத இடமாற்றத்தால் குடும்பத்தோடு இணைவாங்க. ஊழியர்களுக்கு உயர் அதிகாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் அகலும். வெளிநாட்டு பயணத்தில் நிலவிய தடை தாமதங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு விலகும். தேவைக்கு ஏற்ற வருமானம் இருந்தாலும் வரவிற்கு மீறிய செலவும் இருக்கலாம். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவிகள், பொறுப்புகள் கிடைக்கலாம். அதே போல் உங்களுக்கு தானமாக நீங்கள் மற்றவங்களுக்கு பொருளை கொடுக்கும்போது அதில் குறிப்பிட்டு உணவு தானமாக கொடுக்கும்போது நிச்சயமாக நல்ல பலன் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் மற்றவங்களுக்கு தானமாக பொருட்களை கொடுக்கறது உங்களுக்கு புண்ணிய பலனை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். சரி, மேலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ப பலனை தரக்கூடிய சுக்கிரனை அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன் இருக்காரு. அனுபவபூர்வமான அறிவுத்திறன் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் அகலக்கூடிய காலகட்டம். வாய்க்கு ருசியான உணவில் அதிக நாட்டம் கொள்ளுவீங்க அப்படின்னே சொல்லலாங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு உணவுகள் என்னதான் பிடித்திருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அதற்கு ரொம்ப அதிகமான இடம் கொடுப்பீங்க. செவ்வாய் பகவான் 9ஆம் வீட்டில் இருக்காரு. வெட்டி பேச்சுகள் விவகாரத்தை கொண்டு வரும். மேலும் பிள்ளைகளுடைய கல்வி தொடர்பான விஷயங்களில் ஆலோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது. புதன் 4ஆம் வீட்டில் இருக்காரு. வியாபாரத்தை விரிவுபடுத்த கடையை அழகுபடுத்துவீங்க. புதிய முதலீடுகளுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து முடிப்பீங்க. குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்காரு. நீண்ட காலமாக பாதிப்பை தந்த நோய் உங்களுக்கு விட்டு விலகக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் உங்களுடைய வீட்டில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம்.
மேலும் உறவுகள், நட்புகள் இவையெல்லாம் மேம்பட்டு காணப்படும். எதிர்ப்புகளை முறியடிக்கக்கூடிய காலகட்டம். ஆடம்பரத்தில் இருந்து உபசரிப்புகளை நீங்கள் செய்வீங்க. சனி பகவான் உங்களுக்கு 5ஆம் வீட்டில் இருக்கார். நிலம் வாங்குவதில் அக்கறை காட்டுவீங்க. ரியல் எஸ்டேட் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும். மேலும் ராகு 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு. குடும்பத்தில் குழப்பம் உருவாகலாம். மன நிம்மதிக்கு பங்கம் உண்டாகலாம். கேது 12ஆம் இடத்துல அமர்ந்து இருக்காரு. எதையுமே யோசித்து செய்வது நல்லது. உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களில் ரொம்பவே விழிப்போடும் கவனத்தோடும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதால எச்சரிக்கையோடு இருக்கிறது ரொம்பவே சிறப்புங்க. புதன் ராகு நன்மைகளை வழங்குவார். மேலும் பிரத்யங்கராவை நீங்கள் வழிபடும் போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வளம் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். சித்திரை 3, 4 இந்த நேரத்தில் நினைப்பதை நடத்தி முடிப்பீங்க என்றாலும் செய்து வரக்கூடிய தொழிலில் அதிக கவனம் தேவை. புதிய முதலீடு செய்வதற்கு முன் பல முறை யோசிப்பது நல்லது. புதன் கேட்ட இடத்துல பணம் உங்களுக்கு புதனால் கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரக்கூடிய காலகட்டம். வியாழன் அன்று விழிப்புணர்வு உங்களுக்கு ரொம்பவே அவசியம் அப்படின்னு சொல்லப்படுது. நம்பிக்கையோடு செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீங்க. உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். வியாபாரத்தில் இருந்த தடை நீங்கும். இழுபறியான வழக்கு உங்களுக்கு சாதகமாக அமையும். அலுவலர், பணியாளர் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். உழைப்பாளர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். தொழில் போட்டியாளர் உங்களுக்கு விலகுவாங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு 1, 2, 3 இந்த நட்சத்திர நாதன் வக்ரம் அடைந்திருக்கிறதால எடுக்கக்கூடிய முயற்சி கண்டிப்பாக வெற்றியாகும். மனக்குழப்பம் விலகி போகும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். புதன் ராகு சஞ்சார நிலைகளில் எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக வரும். நினைத்த வேலை நடக்கக்கூடிய காலகட்டம். சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் ரொம்பவே அதிகாலையில் எழுந்துக்கிறது நல்லது. அந்த நேரத்தில் யார்கிட்டையும் வீண் பம்பு வழக்குகள், வாய் கொடுக்கறது, பிரச்சனை பண்ணுவது எதையுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக மேலும் என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டால், வருமானம் உங்களுக்கு திருப்தியாக தருவதாக இருந்தாலும் தேவையற்ற செலவுகளால் கடன் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கூட உண்டு. திருமண முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்குவதற்கான காலகட்டம் அப்படின்னு சொல்கிறதால நீங்கள் எந்த விஷயத்துக்குமே போட்டு எதையுமே பெரிதாக குழப்பிக்கொள்ள வேண்டாம். வழக்குகளில் இருந்து வந்த பிற்போக்கான நிலை மாறி உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வழங்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அலுவலகத்தில் உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடியதாகவும் நீங்கள் உயர்ந்த பதவி தேடி வரக்கூடியதாகவும் இருக்கும். சம்பள உயர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சக ஊழியர்களிடம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. இது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் உங்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வியாபார ரீதியாக, விற்பனை ரீதியாக உங்களுக்கு லாபம் அதிகரித்து காணப்படக்கூடிய நாளாக அமைகிறது. அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். இவ்வளவு நாள் நமக்கு இது நஷ்டத்தில் இருந்துச்சே அப்படின்னுலாம் நினைக்காதீங்க. நஷ்டத்தில் இருந்திருந்தாலும் கண்டிப்பாக அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். அதை நீங்கள் எதையும் பெரிதாக எடுத்து மீதி இருக்கக்கூடிய வாழ்க்கையிலையும் அதை போட்டு குழப்பிக்காமல் இருக்கிறது நல்லது. வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து நீங்கள் உங்களுடைய தொழிலில் ஜொலிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு என்று பார்த்தா வீட்டு செலவுகள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் சலுகைகள் உண்டாகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6. அதிர்ஷ்டமாக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்று பார்த்தால் பெருமாளை வழிபட்டுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு அனைத்துமே நன்மையாக நடக்கும். தினந்தோறும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்து நீங்கள் பெருமாளுடைய பாடல்களை பாடி வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா போதும். அதுவே உங்களுக்கு மிக பெரும் மன நிம்மதியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். மேலும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் அமைய போகிறது அப்படின்னு நம்ம வரிசையாக ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் என்பதையும் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சேனல் பற்றியும் உங்களுக்கு அதன் பற்றிய கருத்துக்களும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்ன நண்பர்களே, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. ஆஸ்ட்ரோ சேனலை ஆதரிங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும்.
நன்றி விவர்ஸ்.